ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேஃப்டி வீடியோவாக இதுக்கு சேஃப்டி ரிலேட்டடாக எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்களெல்லாம் இந்தந்த எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குது, சேஃப்டி ரிலே இருக்குது, காண்டக்டர் ரிலே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்கும், அதில் உள்ளலாம் என்னென்ன இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எமர்ஜென்சி டைமில், அதாவது மிஷினில் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ யாராவது ஒரு ஆள் கையை உள்ளே விட்டாங்களோ இல்லை ஆப்ரேஷன் மாற்றி நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எமர்ஜென்சி ஸ்டாப்பை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஹோல் மிஷினே ஸ்டாப் ஆகிடணும், இல்லைனா அந்த ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்படிங்கிற பர்பஸ்க்கு தான் அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மஷ்ரூம் ஹெட் புஷ் பட்டன். அதாவது இது எப்படி இருக்கும்னா, அந்த மஷ்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஷ்ரூம் மாதிரி தான் இதோட அந்த ஹெட் பொசிஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஜஸ்ட்டு ப்ரெஸ் ஆகிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு புஷ் பட்டன் தான் அது. ஓகேங்களா? அதுதான் அந்த மஷ்ரூம் ஹெட் புஷ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ரெட் கலர் தான் எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா சைக்கிள் ஸ்டார்ட் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதில் வெறும் அந்த பட்டன், வெறும் மஷ்ரூம் ஹெட் புஷ் பட்டனை வச்சு மட்டுமே நம்மளால் ஒர்க் பண்ணிட முடியாது. அந்த மஷ்ரூம் ஹெட் புஷ் பட்டன் கூட 2 என்சி சேர்ந்தால் தான் அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் ஒரு ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 என்சி இருக்கும், ஒரு என்ஓ இருக்கும். 2 என்சி எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆல்வேஸ் இது வழியாக பவர் சப்ளை எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது சும்மா நான் வைக்கிறேன். இதில் ஆல்வேஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் இது வழியாக சப்ளை வெளியே போயிட்டே இருக்கும் நார்மல் கண்டிஷனில். ஓகேங்களா? அதான் என்சின்னு சொல்லுவாங்க. என்சி அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு அப்படின்னா இது எப்போதும் க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கும். எப்போ இது எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ இது இதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகி என்சி டு என்ஓவாக அதோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நார்மலி ஓப்பன்னா இது நார்மலாகவே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ இதை எனர்ஜைஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த என்ஓங்கிறது என்சியாக அதோட ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணிக்கிடும். ஓகேங்களா? இதுதான் என்ஓக்கும் என்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எமர்ஜென்சி ஸ்டாப்பில் 2 என்சி ஒரு என்ஓ கொடுத்துருக்கேன். இந்த என்சி என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்வேஸ் இது வழியாக சப்ளை போய்ட்டுருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு உள்ள டிவைஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் இந்த எமர்ஜென்சியை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்னாகும், இந்த என்சி இதோட ஸ்டேட்டை செஞ்சு என்ஓ ஆயிரும். ஸோ அதனால் இது வழியாக போகிற பவர் சப்ளை கட் ஆகி நம்மளோட டிவைஸ் ஸ்டாப் ஆயிரும். ஓகே இது என்சி போட்டிருக்கிற ரீசன் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ஓ இருக்குது. இந்த என்ஓ என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு இ ஸ்டாப் இருக்குது. அதனால் ஓகே. இப்போ எனக்கு மல்டிபிள் இ ஸ்டாப் ஒரு 20-30 இ ஸ்டாப் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அந்த 20-30 இ ஸ்டாப்பில் நீங்கள் ஏதோ ஒரு இ ஸ்டாப்பாக அடிச்சிட்டிங்க. அது எந்த இ ஸ்டாப்பை அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த என்ஓ கான்டாக்டை நம்ம இதில் வைக்கிறோம். ஓகேயா? இந்த என்ஓ என்னவா ஆகும் அப்படின்னா, நீங்கள் எமர்ஜென்சியை ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த என்ஓ ஸ்டேட் என்சியாக மாறிடும். ஏன்னா இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா இந்த மாதிரியா இது எல்லாமே ஒரு செயின் லிங்க் மாதிரியே இது எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ எமர்ஜென்சி அடிக்கிறீங்களோ அப்போது இந்த என்சி என்ஓவா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிரும், இந்த என்ஓ என்சியாக மாறிடும். ஸோ தட் இது வழியாக போகிற பவர் சப்ளை கட் ஆகிரும், இது வழியாக பவர் சப்ளை போக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நம்ம இது வழியாக பவர் சப்ளை வர்றதுனால S1 அப்படிங்கிற எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்டாப் ஆகி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம HMI மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை பற்றி சொல்லிட்டேன். மஷ்ரூம் ஹெட் புஷ் பட்டன், என்ஓஎன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காண்டக்டர். இந்த காண்டக்டரும் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த காண்டக்டரும் இதில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். இந்த காண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் மேலே சொன்ன அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் மாதிரி தான் இதுவும் ஆக்ட் ஆகும். ஆனால் இது மேனுவலாக ஆக்ட் ஆகாது. இந்த A1க்கும் A2க்கும் நம்ம சப்ளை கொடுக்குறோம்ல, இந்த சப்ளை கொடுக்குறப்போ இது எனர்ஜைஸ் ஆச்சு அப்படின்னா, எனர்ஜைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடிக்கடி நான் எனர்ஜைஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். எனர்ஜைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது. ஓகேங்களா? செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறப்போ, இப்போ நீங்கள் உங்கள் கையில் செல்ஃபோனோட சார்ஜர் இருக்குதுன்னு வைங்க. அந்த சார்ஜர் உங்கள் கையிலே வச்சு நீங்கள் ப்ளக்கை கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகாது. அதை கொண்டு போய் ப்ளக் பாயிண்ட்டோ இல்லை பவர் பேங்க்லேயோ போட்டால் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த A1 A2க்கு நீங்கள் எப்போ சப்ளை கொடுக்குறீங்களோ
அப்போது இந்த பவர் கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, இது 3 அதாவது நான் மேலே NO NC சொன்னேன், இதை வந்து பவர் கான்டாக்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அதை பவர் கான்டாக்ட் பவர் கான்டாக்ட் NOன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நார்மலாக ஆக்சிலரி NONC அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பவர் கான்டாக்ட் NO அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து நம்ம வந்து 230க்கும் யூஸ் பண்ணலாம், 430 வோல்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இதை பவர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை வந்து 230 440க்கெலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதை வந்து பவர் கான்டாக்ட்னு சொல்கிறோம். ஸோ தட் இப்போ வந்து டாப்பிக்கில் வரும். இப்போ வந்து நீங்கள் எப்போ இங்கே சப்ளை கொடுக்குறீங்களோ A1க்கும் A2க்கும், அப்போ இது எனர்ஜைஸ் ஆகி இது வழியாக இந்த NOங்கிற ஸ்டேட்டஸ் வந்து NCயாக சேஞ்ச் ஆகி இது வழியாக பவர் சப்ளையை அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த பவர் சப்ளை அலோவ் பண்ணுறப்போ இதுக்கு கீழே நம்ம என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸ்க்கு வந்து பவர் போகும். அது மூலிமா அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கான்டாக்டரோட வேலை. ஓகேயா? ஓகே. இப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். எமர்ஜென்சி ஸ்டாப்னா என்ன, NONCனா என்ன, புஷ் பட்டன்னா என்ன, அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ்னால் என்ன, பவர் NOஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். சேஃப்டி ரிலே அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். சேஃப்டி ரிலே அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளோட சேஃப்டியோட முக்கியமான ஒரு பங்காக இருக்க போகுது. இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிறேன். சேஃப்டியில் வந்து சேஃப்டி வந்து ஈஸ்டாப்பில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. சேஃப்டி ரிலேனால் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. சேஃப்டி ரிலே இல்லாமலும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக நான் போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவர்வியூவை சொல்லிடுறேன். இதுதான்ப்பா, இதுக்கு தான், இது இப்படி தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் ரிலேயை பொறுத்த மட்டுக்கும் சேஃப்டி ரிலேயை பொறுத்த மட்டுக்கும் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2 சேனல் க்ளோஸ் ஆனால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 அது உள்ளே என்ன இருக்கும், அந்த 2 சேனல்னால் என்ன அப்படிங்கிறது தான் அந்த இதில் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரிலே நான் சொன்னால சேனல், அதுதான் அந்த S21 S22 S23 S24 S21 S22 S11 S12 இதுதான் வந்து இன்புட் சேனல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் S11 வழியாக அது வந்து நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். A1 A2 அப்படிங்கிறது இந்த சேஃப்டி ரிலே வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான சப்ளை. அதுக்கப்புறம் இது வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த S33. அதுக்கப்புறம் வந்து இந்த 13 23 31 இதெல்லாமே வந்து உள்ளே இருக்கிற NOs அண்ட் NCs. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் N1 என்ன NCனா என்னன்னு சொல்லியிருந்தேன். இந்த K1 K2 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது உள்ளே இருக்கிற ஒரு காயில் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காயில் பாயிண்ட்டுக்கு எப்போ பவர் சப்ளை கிடைக்குதோ அப்போ அந்த NO வந்து NCயாக இதோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த காயில் பாயிண்ட்டுக்கு எப்போ பவர் சப்ளை கிடைக்குதோ அப்போ வந்து இது ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகும். இந்த K1க்கும் K2க்கும் எப்போ பவர் சப்ளை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த S21லேருந்து போகிற சப்ளை S11க்கு கிடைக்கும் போதும், S22லேருந்து போகிற சப்ளை S12க்கு கிடைக்கும் போதும் தான் இந்த சப்ளை வந்து எனர்ஜைஸ் ஆகும். இதுக்கு போகிற சப்ளை வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த கான்டாக்ட் வழியாக க்ளோஸ் ஆகி இது கீழே வழியாக சப்ளை நம்மளுக்கு கிடச்சி பவர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல அந்த சேனல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் 2 இதை எடுத்துக்கிறேன், 2 நோடை வச்சு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியா 2 நோடு எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்து சும்மா ஒரு ஓவர்வியூவாக தான் எதுவுமே பண்ணுறேன், ஃபுல் சர்க்யூட்டாக பண்ணல. நான் ஒரு ஃபுல் சர்க்யூட்டாக போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் சேனல் க்ளோஸ் பண்ணணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதுதான் சேனல் 1. சேனல் 1ல் போய் க்ளோஸ் ஆகணும். மாற்றி போட்டோன்னா ஓகே. சேனல் 1ல் க்ளோஸ் ஆகணும். சேனல் 2ஓட க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? என்னாச்சு, 1 மினிட். சேனல் 1லேயும் சேனல் 2லேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து சேனல் 1லேருந்து வர சப்ளை நேராக சேனல் 1 மை காட், திருப்பி தப்பாக கொடுத்துட்டேன்னா. வெயிட் மினிட், இங்கே இருக்குது நோடு சேனல் 1 இந்த இருக்குது. ஐயோ, திருப்பி தப்பு. சேனல் 2. ஓகே.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் சேனல் 1 கொண்டு வந்து சேனல் 1 க்ளோஸ் பண்ணியிருக்கேன், சேனல் 2 கொண்டு வந்து சேனல் 2 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மீண்டும் தப்பா? ஓ மை காட், வெயிட் அ மினிட், லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. சேனல் 1 இதுதான் ஃபஸ்ட்டு, ஓகே, இது சேனல் 2, ஓகே. இப்போ சேனல் 1 இப்படி சுற்றி வந்து சேனல் 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு, சேனல் 2 வந்து சேனல் 2க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி ஸ்டாப்பை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த எமர்ஜென்சி ஸ்டாப்பை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இது வழியாக ஆல்வேஸ் சப்ளை இப்போ போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது மூலிமா இந்த என்ஓஸ்லாம் வந்து என்சியாவே வந்து இருந்துருக்கும். அதாவது இந்த மாதிரியா இதோட ஸ்டேட்ஸ் வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரியே கண்டினியூஸாகவே இருக்கும். ஏன்னா இது வழியாக பவர் போய்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் வந்து எமர்ஜென்சியை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும், இது என்ஓவாக இதோட ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணிக்கிடும், ஓகேங்களா. ஸ்டேட்டஸை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆன உடனே இது வழியாக போகிற பவர் சப்ளை கட் ஆகிரும். ஸோ தட் இங்கே இருக்கிற காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகிரும். அதனால் இந்த என்ஓஸ் எல்லாமே பழைய ஸ்டேட் நார்மலி ஓப்பன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வர்றதுனால இது வழியாக கொடுக்குற சப்ளை வந்து இந்த கான்ட்ராக்டருக்கு கிடைக்காது. ஸோ இந்த கான்ட்ராக்டருக்கு பவர் சப்ளை கிடைக்கலன்னா இந்த என்ஓஸ் எல்லாமே பவர் கான்ட்ராக்ட்லாம் என்ஓ ஆயிரும், ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கீழே போகிற சப்ளை வந்து நம்மளுக்கு போகாது, ஓகேங்களா. இப்படி தான் இந்த சேஃப்டி ரிலே வந்து ஓவராலாக ஒர்க் ஆகுது. மேபி இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக புரிய வைக்க பார்க்குறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டாக கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை கைஸ்.